Welcome to Itkin Mind Academy. This is Shahul. Full stack Java web technology பார்த்துட்டு இருக்கோம். இந்த வெப் டெக்னாலஜியில் நம்ம HTML பார்க்குறோம். HTML-குள்ளார டேபிளுடைய டேக்ஸ் இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ டேபிள் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது யூஸ்வலாக HTML-ல எப்படி வந்து டேபிளுடைய ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த டேபிளுக்கு உண்டான டேக்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து அந்த டேக்ஸ் ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஸோ டேபிள் ஸ்லாஷ் டேபிள். So T-head slash T-head, T-body slash T-body, TR slash TR, TH slash TH, TD slash TD. ஓகே, ஸோ இப்போ நம்ம டேபிளுடைய ஸ்ட்ரக்சரை பார்க்குறோம். ஒரு டேபிள் அப்படின்னாக்கா அந்த டேபிளுக்கு வந்து ஒரு ஹெட்டிங் இருக்கும், அந்த டேபிளுக்கு வந்து ஒரு ரோ இருக்கும், அந்த டேபிளில் டேட்டா இருக்கும். ஸோ இப்போ டேபிளுடைய ஹெட்டிங்க்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், டிஹெச் அப்படின்னு சொல்கிறோம். டேபிளுடைய ரோவை தான் டிஆர்னு சொல்கிறோம். டேபிளுடைய டேட்டாவை தான் வந்து டிடின்னு சொல்கிறோம். ஓகே, இந்த டிஹெட் அப்படின்றது டேபிளுடைய ஹெட்டு. இந்த டேபிளுடைய ஹெட்டுக்குள்ளார தான் நம்ம கொடுக்கக்கூடிய எல்லா ஹெட்டிங்ஸுமே வரும். டி பாடிக்குள்ளார தான் நம்ம கொடுக்கக்கூடிய எல்லா டேபிளுடைய டேட்டாவும் வரும். ஓகே, இப்போ நம்ம இதை எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறது, ஒரு டேபிள் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நம்ம புதுசாக வந்து ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம், practice.html. ஸோ இந்த ஃபைலுக்குள்ளார இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், டைட்டிலில் வந்து HTML டேபிள் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம இதுக்குள்ளார நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு டேபிளை நம்ம கிரியேட் பண்ண போகிறோம் பாடிக்குள்ளார. ஸோ ஃபஸ்ட்டு வந்து H1 டேக்கில் நம்ம ஹெட்டிங் கொடுத்துக்கலாம். ஸோ HTML டேபிள். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஹெட்டிங் கொடுத்துட்டோம். ஸோ அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம், ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம டேபிள் கிரியேட் பண்ணலாம். ஸோ டேபிளுக்கு உண்டான டேகு, ஸோ டேபிள் ஸ்லாஷ் டேபிள். ஸோ இந்த டேபிளுக்குள்ளார நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளுடைய டேபிளுடைய ஹெட்டை கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ டேபிளுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம், பார்டர் கொடுத்துக்கலாம். ஸோ பார்டர் ஈக்குவல் டு 1 பிக்சல். ஸோ பார்டர் வந்து 1 பிக்சல். ஸோ இந்த டேபிளுக்குள்ளார நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி ஹெட் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம், டேபிளுடைய ஹெட்டு. ஸோ டி ஹெட். ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த டி ஹெட்டுக்குள்ளார நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம டேபிளுக்கு தேவையான ஹெட்டிங்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ நம்ம டேபிளுடைய ரோக்குள்ளார, ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ரோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஹெட்டிங்கே கொடுக்க போகிறோம். ஸோ அது வந்து இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம டேபிளுடைய ஹெட்டிங்க்கு வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஐடி அப்படின்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி அடுத்த ஹெட்டிங்க்கு வந்து நம்ம நேம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, அடுத்த ஹெட்டிங் வந்து நம்ம மெயில் ஐடி அப்படின்னு வச்சுக்கலாம். மெயில் ஐடி. ஓகே, ஸோ அடுத்த ஹெட்டிங் வந்து கான்டாக்ட் நம்பர். ஸோ டிஹெச் கான்டாக்ட் நம்பர். ஓகே, ஸோ நம்ம டேபிள் ஹெட்டிங் கொடுத்தாச்சு. டிஹெச்குள்ளார ஐடி, டிஹெச்குள்ளார நேம், டிஹெச்குள்ளார மெயில் ஐடி, டிஹெச்குள்ளார கான்டாக்ட் நம்பர். ஸோ நம்ம டேபிளுடைய ஹெட்டிங்ஸ் எல்லாமே கொடுத்துட்டோம். இப்போ நம்ம அடுத்ததாக வந்துட்டு டேபிளுடைய பாடி கிரியேட் பண்ணலாம். ஸோ டி பாடி. ஓகே, ஸோ இந்த டி பாடிக்குள்ளார நம்ம என்ன பண்ண போகிறோம், நமக்கு தேவையான டேட்டா தான் கொடுக்க போகிறோம். ஸோ இதுக்குள்ளார நம்ம என்ன பண்ணுறோம், டேபிளுடைய ரோ கிரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ அதில் நமக்கு தேவையான டேட்டா கொடுக்கறதுக்கு டிடி. ஸோ இந்த டிடிக்குள்ளார நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், ஒரு டேட்டாவை கொடுக்க போகிறோம். ஸோ நம்ம ஐடிக்கு வந்து 1 அப்படின்னு கொடுக்குறோம். அடுத்த நம்மளுடைய டேபிள் டேட்டா வந்து
நேம்க்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம், டாம் அப்படின்னு கொடுத்துக்கலாம். அடுத்தது நம்மளுடைய மெயில் ஐடி. ஸோ மெயில் ஐடியில் வந்துட்டு நம்ம டாம் at cartoon டாட் நெட்ஒர்க் டாட் இன். ஓகே, மெயில் ஐடி கிரியேட் பண்ணியாச்சு. அடுத்ததாக வந்து ஃபோன் நம்பர். ஸோ ரேண்டமாக ஏதாவது ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபோன் நம்பர் கொடுத்தாச்சு. அடுத்தது வந்துட்டு நம்ம இதே மாதிரி இன்னொரு ரோ கிரியேட் பண்ணிக்கலாம். சேம் அதே மாதிரி நெக்ஸ்ட் ரோக்கு வந்து டிஆர், அடுத்தது டேபிளுடைய டேட்டா டிடி. ஸோ இப்போ நம்ம நம்பர் 2 கொடுக்கலாம். ஓகே, அடுத்த டிடியில் நேம் வந்து ஜெரி. ஓகே, ஸோ அடுத்த டிடியில் ஜெரி at cartoon டாட் நெட்ஒர்க் டாட் இன் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அடுத்த டிடியில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னொரு மொபைல் நம்பர் கொடுக்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம 2 டேட்டாவை வந்து கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்மளுடைய டேட்டா வந்து வந்துருச்சு. ஸோ நம்ம கொடுத்தது வந்து காலம் வைஸாக வந்திருக்கு. ஐடி, நேம், அதே மாதிரி மெயில் ஐடி, கான்டாக்ட் நம்பர். ஸோ நம்ம கொடுத்த டேட்டா எல்லாமே வந்து பெர்ஃபெக்டாக நமக்கு டிஸ்பிளே ஆயிடுச்சு. தேங்க்யூ எவ்ரி ஒன். See you in the next topic.